அஸ்ஸலாமு அலைக்கும். 11வது மீட்டர் பரீட்சைக்கான விடைகள் தற்போது வீடியோ விளக்க அடிப்படையில் தரப்படுகின்றது. அதில் முதலாவது கேள்விக்கான ஆன்சர் என்னென்றா, உள்பக்கம் தெரியாத பெட்டியொன்றில் 10 நீல நிற பந்துகளும், எத்தனை சொன்னால் 10 நீல நிற பந்து, 10 நீல நிற பந்துகளும் 5 சிவப்பு நிற பந்துகளும் 5 சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. அவற்றை உள்ளே பார்க்காது நிச்சயமாக எடுக்கும்போது சிவப்பு நிறம் வாரத்துக்கான நிகழ்தகவு, அதாவது எத்தனை தடவைகள் சிவப்பு நிறம், எத்தனை தடவையால நிச்சயமா அது சிவப்பா வரும் என்று சொல்லி கேட்டிருக்குது. அப்ப இந்த ஆன்சர் என்றால், முதலாவது நீங்க எடுக்கிறீங்க நீலம் வருது, ரெண்டாவது நீலம் வருது, மூணாவது நீலம் வருது, இப்படி 10 தரமும் எடுக்கிறீங்க நீலம் வருது. 11வது தரம் இந்த 10 நீலம்ங்கிறது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இது 11வது தடவையில தான் சிவப்பு வரும். அப்ப இதுக்கு லேசா எப்படி காண்றேன்னு சொன்னா, எதை கேட்காங்க? சிவப்பை கேட்காங்க. அப்ப சிவப்பை விட்டு மிச்சமாயிருக்கிற நிறம் நீலம். நீலம் 10 இருக்குது, அதோட ஒன்றை கூட்டணும். அப்ப 10ஓட ஒன்றை கூட்டினீங்கன்னு சொன்னா 11வது தடவை, 11வது தடவை என்று சொல்லி இதுக்கு முதலாவது கேள்விக்கு ஆன்சர் 11ங்கிறது வரும். ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவதுக்கு 11வது தடவை. ரெண்டாவது, உள்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் 7 நீல நிற பந்துகளும், 7 நீல நிற பந்துகளும், அப்ப 7 நீல நிற பந்துகளும், 7 நீல நிற மாபிள்களும், 8 சிவப்பு நிற மாபிள்களும், 8 சிவப்பு நிற மாபிள்களும், 6 மஞ்சள் நிற மாபிள்களும் உள்ளன. 6 மஞ்சள் நிற மாபிள்களும் உள்ளன. அவற்றை உள்ளே பார்க்காமல் வெளியே எடுக்கும்போது ஒரு நீல நிற பந்தை வெளியே எடுக்கத்தக்க நிச்சயமாக எத்தனை தடவையில் எடுக்கலாம்? அதாவது ஒரு நீல நிற பந்தை வெளியே எடுக்க எத்தனை தடவைகள் பந்தினை வெளியே எடுக்க வேணும்? நிச்சயமா எடுக்கக்குள்ள அது நீல நிறமா இருக்கணும் என்று சொன்னா எத்தனை? இப்ப என்னது கேட்கிறாங்க? நீளத்தை கேட்கிறாங்க. நீளம் எடுக்கணும், நிச்சயமா அடுக்கக்குள்ள அது நீளமா இருக்கணும். அப்ப எதை கேட்கிறாங்களோ அதை விட்டு போட்டு மிச்சமா இருக்கிறதோட ஒன்றை கூட்டி விட்டா சரி. அப்ப இது கேட்கிறாங்க, இதை விட்டோம்னு சொன்னா 6 8 14, 14ஓட ஒன்றை கூட்டி நம்ம சொன்னா 15வது தடவை என்கிறது எங்களுக்கு விடையா கிடைக்கும். அப்ப ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா 15வது தடவை, 15வது தடவை. மூன்றாவது கேள்வி, ஒரு வருடத்தின் முதலாம் நாள் சனிக்கிழமை ஆகும். அவ்வருடத்தில் சனி மற்றும் ஞாயிறு தினங்கள் முறையே 53 53 என உள்ளன எனின் இவ்வருடம் நிச்சயமாக, அதாவது ஒரு சாதாரண வருடத்துல முதலாவது நாள் மட்டும் 53 வரும். ஒரு லீவ் வருடத்துல முதலாவது நாளும் ரெண்டாவது நாளும் 53 53 வரும். மற்றதெல்லாம் 52 52 வரும். இப்படி என்று சொல்லி சொன்னா, முதலாவது அதாவது 365 நாள் ஒரு சாதாரண வருடத்துல 7 நாள் இருக்குது, 7ஆல பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க 7 5 35, 1 மீதி 5 15, 15லையும் 7 7 2 தரம், 7 2 14, 1 மீதி. 1 மீதி வந்தா முதலாவது நாளோட ஒன்றை கூட்டணும். இப்ப திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று சொல்லி 7 நாள் இருக்கின்றா. அங்க சொல்லப்படுறது முதலாவது நாள் சனிக்கிழமை. அப்ப முதலாவது நாள் இது சனிக்கிழமை. இப்ப 52 வாரது என்ன அர்த்தம்டா, எல்லா நாளும் 52. இது 52, இது 52, இது 52, இது 52, இது 52, இது 52, இது 52. 1 மீதி வந்தா முதலாம் நாளோட ஒன்றை கூட்டணும். அப்ப முதலாம் நாள் இதுதான் முதலான்னு சொல்லிக்காங்க. அப்ப இதோட ஒன்றை கூட்டினா இது மட்டும் 53, மற்றது எல்லாமே 52 52 வரும். இது ஒரு சாதாரண வருடத்து. இது ஒரு லீவ் வருடம்டா வருஷத்துல 366 நாள் வரும். அப்ப 66 நாள் சொல்லி சொன்னா இங்க 2 மீதி என்று வரும். இப்ப 6 கிழமைக்குன்னா 14ல 16ல 4 போனா 2 மீதி என்று வரும். அப்ப 2 மீதி வந்தா முதலாம் நாளும் ரெண்டாம் நாளும் 1 1 கூட்டுவோம். அப்ப இதுல முதலாம் நாளும் ரெண்டாம் நாளும் 53 53, மற்றதெல்லாம் 52 52 வரும்.
அப்படின்னு சொன்னா அந்த கேள்வி நிச்சயமா என்னன்னு சொன்னா சனியும் ஞாயிறும் வந்து 53 இருக்குதுன்னு சொன்னா இது ஒரு லீப் வருடமா இருக்கும். அப்ப லீப் வருடத்துல வார விட இதுல எது வரும்னு சொல்லி சொன்னா எது லீப் வருடம் என்றா 2020ஆம் ஆண்டு ஒரு லீப் வருடம். ஆனா மற்றதெல்லாம் வந்து லீப் வருடம் இல்லை. லீப் வருடம் எப்படி பார்க்குறேன்னு சொன்னா 4ஆல பிரிக்கக்குள்ள மீதி வரக்கூடா. மீதி வரலைன்னு சொன்னா அது லீப் வருடம். மீதி வருகுதுன்னு சொன்னா அது ஒரு சாதாரண வருடம். ரைட். 4வது கேள்வி, ஒரு மாதத்தில் 5 திங்கட்கிழமைகளும் ஏனைய நாட்கள் 4 நாட்களும் 5 திங்கட்கிழமைகளும் ஏனைய நாட்கள் 4 நாட்களும் உள்ளன. இனி மாதம் நிச்சயமாக ஒரு சாதாரண பிப்ரவரி மாதம் ஆகும். இக்கூற்று ஒரு சாதாரண பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சாதாரண பிப்ரவரி மாதத்துல எத்தனை நாள் இருக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க 28 நாள் இருக்கும். 28 நாள் இருந்தா அங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 4 கிழமை, அப்ப 7 நாள் 28. ஒவ்வொரு நாளும் 7 நாளும் 4 4 4 4 ஒன்று வரும். அப்ப இது வேணுமெண்டா எழுதி காட்டணுமெண்டா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று சொன்னா முதலாவது தேதி ஒன்றெண்டு எடுத்து வரணும்டா. இது ஒன்றெண்டு சொல்லி எடுக்கும். அப்படி இல்லை திங்கட்கிழமை முதலாம் தேதி எடுத்தோம்டா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28. இப்ப ஒரு மாசம் பிப்ரவரி மாசத்துல சாதாரண வருடத்துல 28 நாள் தான் இருக்கும். அப்படின்டா 28 நாள் இருந்தா அங்க 28 நாள் இருக்கும் என்று சொன்னா 28 நாள் இருக்கும் சொன்னா எல்லா நாளும் 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 எல்லா நாளுமே 4 நாள் தான் இருக்கும். 29 சொன்னா முதலாம் தேதி வாரது மட்டும் 5 வரும். இப்ப இது 28 இது முதலாம் தேதி வாரது, இதோட சின்ன வந்து 29 முதலாம் தேதி மட்டும் 5 வரும். அப்ப முதலாம் தேதி வாரது இப்ப 29 நாள் வாரதுன்னு சொல்லி சொன்னா அது ஒரு லீப் வருடத்துல பிப்ரவரி மாசம் 29 நாள் வாரன்னு சொன்னா அது லீப் வருடமா இருக்கும். அப்ப இங்க கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து 5 திங்கட்கிழமை, இது வந்து 5 திங்கட்கிழமைகள், மற்ற நாள் எல்லாம் 4 இருக்கும். அப்படின்றது நிச்சயமா இது வந்து 29 நாள் இருக்குது. சரி, அப்ப 29 நாள் இருக்கிற இந்த மாசத்துல சொன்னா இது வந்து நிச்சயமா ஒரு சாதாரண வருடம் இல்லை. சாதாரண வருடம் என்றா 28 நாள் தான் பிப்ரவரி வரும். லீப் வருடத்துல தான் பிப்ரவரி மாசம் 29 வரும். நிச்சயமாக இது ஒரு சாதாரண வருட பிப்ரவரி மாதமாகும் என்கிறது பிழை. இது பிழையான குற்றம். லீப் வருட பிப்ரவரி மாதம் தான் சரியான விடை. என்னிடம் 2ஐ தவிர ஏனையவை நீல நிற பீனைகளாகும். 2ஐ தவிர ஏனையவை சிவப்பு நிற பீனைகளாகும். 2ஐ தவிர ஏனையவை கருப்பு நிற பீனைகளாகும். என்னிடம் உள்ள பீனாக்கள் எத்தனை? 2 தவிர 2 தவிர 2 தவிர என்று 2 தவிர 2 தவிர 2 தவிர என்று. அப்ப 3ஐயும் கூட்டினீங்கன்னு சொன்னா 2 2 2 2 3ஐயும் கூட்டிங்கன்னா 6 வரும். 6 வந்தா எத்தனை நிறங்கள்? ஒரு நிறம் நீல நிறம், அடுத்தது சிவப்பு நிறம், அடுத்தது கருப்பு நிறம். இங்க 3 நிறங்கள் இருக்குது. 3 நிறம் இருந்தா நீங்க 2ஆல பிரிக்கணும். 4 நிறம் வேண்டா 3ஆல பிரிக்கணும். 5 நிறம் வேண்டா 4ஆல பிரிக்கணும். 10 நிறம் வேண்டா 9ஆல பிரிக்கணும். அதாவது ஒன்றை கழிச்சு போட்டு பிரிக்கணும். அப்ப 3 நிறம் இருந்தா ஒன்றை கழிச்சிங்கன்னா 2. அப்ப 6. இதுல இந்த மொத்தத்தை 6 மொத்தம். இதை நீங்க 2ஆல பிரிக்கீங்க சொன்னா என்கிட்ட இருக்கிற பீனை எத்தனைட்டா 3 பீனை. இப்ப நீங்க 3 பீனை நான் வச்சிருக்கிறேன். அதுல 2 தவிர நீளம். அப்ப 1 தான் நீளம். இதுல 2 தவிர முதலாவது பார்த்தோம்னா 2 தவிர 3ல 2 தவிர ஏனையவை நீளம் சொன்னா அப்ப 1 தான் நீளம். அதே போல சிவப்பு 3ல 2 தவிர சொல்லுவீங்க. அப்ப 3ல 2 போனா அது 1. அடுத்தது கருப்பு 1. அப்ப 3 இருக்குது. 1 1 1 1 3 இருக்குது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 6வது கேள்வி. 11 நண்பர்கள் தங்களுக்குள் கைகுலுக்கி மகிழ்ந்தனர். இங்கு இடம்பெற்ற கைகுலுக்கள் எத்தனை? 11 பேர் தங்களுக்குள்ள கைகுலுக்கினா 11 11க்கு முன்னுக்கு 10. 11 11க்கு முன்னுக்கு 10. அதை நாங்க 2ஆல பிரிக்கணும். 2ஆல பிரிக்கிறேன். சுருக்க தெரியுமானாலும் சுருக்கலாம். 10
ரெண்டையும் சுருக்கலாம். அப்படி சரியானு சொல்லி சொன்னா மொத்தமா பெருக்கி போட்டு 2ஆல பிரிக்கலாம். 10 11ஆல பிரிச்சுன்னா 100 பெருக்கினா 110. 110 நீங்க 2ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 55ங்கிறது ஆன்சரா கிடைக்கும். அடுத்தது புது வருட பிறப்புக்காக குமாரும் அவனது நண்பர்களுமாக வாழ்த்து அட்டை பரிமாறி கொண்டனர். பரிமாறிய வாழ்த்து அட்டைகளின் எண்ணிக்கை 42 எனின் குமாருக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க? அப்ப 42 என்று சொன்னா இந்த கேள்விக்கு விடையை வச்சுதான் செய்யணும். அப்ப நாங்க விடையை வச்சு செஞ்சோம்டா முதலாவது நீங்க ஆன்சரை நீங்க 8 போடுங்க. ரெண்டாவது ஆன்சரை வந்து 7 போடுங்க. மூணாவது ஆன்சரை வந்து 6 போடுங்க. மூணாவது ஆன்சர் 6 போடுங்க. ரைட். இப்ப ஆன்சரை நான் நோட் பண்ணிக்கிறோம்ல. ஆன்சர் வந்துட்டு இப்படி 8 7 6 என்று ஆன்சரை நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு பரிமாறிய வாழ்த்து அட்டைகள் வந்து 42. 42ன்னு சொல்லி சொன்னா மொத்தமா வாழ்த்து அட்டை 42 பரிமாறி இருக்காங்க. அப்ப 42 அப்படின்னு சொன்னா இங்க 8 முதலாவது விட 8 8 8க்கு முன்னுக்கு 7. 8க்கு முன்னுக்கு 7. அப்ப இங்க எத்தனை பரிமாறி இருப்பாங்க என்று சொல்லி சொன்னா எத்தனை பரிமாறி இருப்பாங்க? 8 7 56 வாழ்த்து மடல் பரிமாறி 8 7 7 8 56. இங்க வந்துட்டு கேட்ட கேள்வினா குமாருக்கு எத்தனை நண்பர்கள்? அப்ப நண்பர்கள் தான் இது. சரியா? அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கலாம். அப்ப நண்பர்கள் தான் இது. அப்ப குமாரோட சேர்த்து 9 பேர். சரியா? அப்படின்னு சொன்னா குமாரோட சேர்த்து 9 தந்திக்கிற நண்பர்கள விட தான் தந்திருக்கு. அப்ப குமாரோட சேர்த்து 9 பேர். அப்ப 9 9க்கு முன்னுக்கு 8 அதை நாங்க 2ஆல பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா 9 8 72 கை குலுக்கலண்டா தான் நாங்க 2ஆல பிரிக்கணும். இது வந்து 2ஆல பிரிக்கிற கேஸ் இல்லை. என்னோட வாழ்த்து மடல் பரிமாறிக்கலாங்க. சரி, அப்ப இதுக்கு வந்து நாங்க 2ஆல பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்த்து மடல் என்றதுனால 2ஆல பிரிக்கிற இல்லை. அப்ப இங்க வந்து 9 8 72. அப்ப மொத்த வாழ்த்து மடல் எத்தனை இருக்குன்னு சொன்னா 72 பரிமாறி இருக்காங்க. அப்ப முதலாவது இங்க 42 தான். இந்த விட வராது. ரெண்டாவது பார்ப்போம். 7 நண்பர்கள் மாறு. 7 நண்பர்கள் மாறு அப்படின்னு சொல்லி சொன்னா அவரோட சேர்த்து 8 நண்பர்கள் மாறு. 8 நண்பர்கள். 8 நண்பர்ண்டா 8க்கு முன்னுக்கு 7 7 8 72 56 வாழ்த்து மடல் பரிமாறி இருப்பாங்க. அப்ப இங்க 42 தான் பரிமாறுன்னு சொல்லப்பட்டி. இப்ப இந்த விட பிழை. மூணாவது 6 நண்பர்கள். 6 நண்பர்கள்னு சொல்லி சொன்னா அவரோட சேர்த்து 7 ஆகுது. 7 பேர். அப்ப 7க்கு முன்னுக்கு நம்பர் 6. 7 6 42. ஆகவே மூணாவது விட தான் சரி வருது. எத்தனை நண்பர்கள் மாறுண்டா 6 நண்பர்கள் மாறு. மூணாவது ஆன்சர். அடுத்தது ராமனிடம் 21 தவிர ஏனையவை வெள்ளை நிற பென்சில்கள். 21 தவிர ஏனையவை வெள்ளை நிற பென்சில்கள். இத பாத்தீங்கன்னா 21 தவிர ஏனையவை வெள்ளை நிற. 21 தவிர ஏனையவை வெள்ளை. அடுத்தது சொல்றாங்க 18 தவிர ஏனையவை சிவப்பு. 18 தவிர ஏனையவை சிவப்பு. அடுத்தது 19 தவிர ஏனையவை மஞ்சள். 19 தவிர ஏனையவை மஞ்சள். அடுத்தது 17 தவிர ஏனையவை கருப்பு. 17 தவிர ஏனையவை கருப்பு. ரைட். தந்திருக்கிற டேட்டாவை நான் அந்த ஒயிட் போர்டில் எழுதியிருக்கிறேன். இதுக்கு நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொன்னால் முதலாவது 21 தவிர ஏனையவை வெள்ளை, 18 தவிர ஏனையவை சிவப்பு, 19 தவிர ஏனையவை மஞ்சள், 17 தவிர ஏனையவை கருப்பு. அப்ப இங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க கேள்வியை பார்த்தா அவனிடம் உள்ள சிவப்பு நிற பென்சிலுக்கு எத்தனை, சிவப்பு எத்தனை இது கேட்டி. எது சிவப்பு இந்த இருக்கு இது கேட்டி. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணிட்டா அவ்வளோத்தையும் நாங்கள் கூட்டணும். கூட்டி நம்ம சொன்னா என்ன விட வரும் சொன்னா 9 9 9 18 18 7 18 மேலும் 25 2 மீதி 2 2 4 5 6 7 75. இப்ப இத மொத்தத்தை எத்தனையால பிரிக்கிறேன்? 1 2 3 4 4 இருந்தா 3ஆல பிரிக்கிறேன். அப்ப 75 3ஆல பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னா எத்தனை வரும்?
இதுல 2 தரம் 2 6 1 மீதி 5க்குள்ள இருக்கும் 15லையும் 3 3 5 தரம். அப்ப மொத்த பென்சில்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னா 25 இருக்கு. மொத்தம் என்னட்ட இருக்கிறது 25. அப்ப இந்த 25ல இருந்து சிவப்பை கேட்கிறாங்க. அப்ப இந்த 18 கழிச்சு விட்டீங்கன்னா 18 கழிச்சா 7 பென்சில்கள் என்கிட்ட வந்து இருக்கிறதா சிவப்பு நிற பென்சில்களா இருக்கு. நீங்க வேணுமாட்டா ஒவ்வொன்றையும் கழிச்சு பார்க்கலாம். 25ல இருந்து 21 கழிச்சிங்கன்னா 25ல இருந்து 21 கழிச்சிங்கன்னா 4, 25ல இருந்து இந்த 19 கழிச்சிங்கன்னு சொன்னா 6, 19 கழிச்சிங்கன்னா 6, 29ல இருந்து இந்த இதை கழிச்சிங்கன்னா 8, இது 7. அப்ப அவ்வளோத்தையும் கூட்டி பாருங்க. 8 7 15, 15 10 25, மொத்தம் 25 வருது. ஆகவே இங்க கேட்டது சிவப்பை கேட்டது. சிவப்பு வந்து 7 நிறங்களா இருக்கு, 7 பென்சில்களா இருக்கு. அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து 7. 9வது கேள்வி, உள்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றுள்ள 16 நீல நிற பீனிகளும் 17 பச்சை நிற பீனாக்களும் 18 மஞ்சள் நிற பீனாக்களும் உள்ளன. இவற்றில் ஒரே நிறத்தில் 3 மாப்பிள்களை பெற எத்தனை தடவைகள்? ஒரே நிறத்தில் மாபிள் என்றது வராது, கணக்குல கொஞ்சம் பிள்ளை இருக்குது. ஒரே நிறத்தில் 3 பீனாக்களை பெற 3 பீனாக்களை பெற எத்தனை தடவைகள் வெளியே எடுக்க வேண்டும்? அப்ப ஒரே நிறத்துல 3, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நீலம் இருக்குது 16 நீலம், 17 பச்சை, 18 மஞ்சள், இப்படி இருக்குது. ஒரே நிறத்துல 3 எடுக்கணும். அப்ப ஒரே நிறத்துல 3 வரணும்னு சொன்னா இப்படி 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 வந்து 3 வந்திருக்கணும். சரியா? அப்ப அது எங்க எப்படி நாங்க பாக்குறோம்? 1 1 1 1 1 1 ரைட் 1. இப்ப 1 2 3 வந்திருக்குது. இங்க இருந்து போட்டு வந்துதான் இந்த 3 வரணும். அப்ப 1 2 3 4 5 6 7. அப்ப விட என்னண்டா 7வது தடவை என்று சொல்லி விட வரும். 9வதுக்கு விட 7வது தடவை. எனக்கு இப்போது 9 வயது ஆகும். எனது அண்ணாவுக்கு என்னை போல் 3 மடங்கு வயதாகும். ஏனென் இன்னும் 5 வருடத்தில் இருவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை என்ன? எனக்கு இப்ப நான், இது அண்ணா, நான் இருக்கேன், அண்ணா இருக்கேன். எனக்கு வந்து வயசு, எனக்கு இப்ப 9 வயசு, எந்த வயசு 9. அண்ணாவுக்கு என்னை போல 3 மடங்கு வயது. அப்ப எனக்கு 9 அண்டா, அவர் 3 மடங்கு. அப்ப 9 27 அண்ணாட வயசு. சரி, இன்னும் 5 வருடத்தில், 5 வருஷத்தில் சொன்னா எனக்கு 5 வருஷம் சொன்னா என்ன வரும்? 5 வருஷத்துக்கு கூட்டி நின்னுடா. அப்ப எந்த வயசு வந்து 9ஓட 5 கூட்டி நின்னுடா, எந்த வயசு வந்து 14 வயசா மாறும். இப்ப இவரது கீழே எழுதுறேன். இது வந்து எந்த வயசு வந்து 5 கூட்டி நின்னுடா 14. அப்ப அவருக்கும் 5 வயசு கொடு. அப்ப 27 மஞ்சும் எத்தனை சொன்னா 32. அப்ப கேட்டது என்ன? 2 பேர் வயசும் எத்தனை? 2ஐயும் கூட்டினா எத்தனை என்று கேட்டிருக்குது. ஆகவே 14ஐயும் 32ஐயும் கூட்டுங்க, கூட்டினா ஆன்சர் வரும் 4 2 6 4. அப்ப எத்தனைன்னு சொன்னா விட 46 46ங்கிறது வரும். கூட்டுத்தொகை வந்து 46. ரைட். அடுத்தது, திருமண பந்தலில் கருப்பு நீலம் சிவப்பு என்ற ஒழுங்கில் 155 கொடிகள் கட்டப்பட்டுள்ளன. அங்கு குறைவாக உள்ள கொடி நிறம் என்ன? கருப்பு நீலம் சிவப்பு, கருப்பு நீலம் சிவப்பு என்று சொல்லி 3 நிறங்கள்ல தொடர் ஒழுங்கில கட்டப்பட்டிருக்குது. 155 மொத்தம் இருக்குது. 155 மொத்தம் சொன்னா என்ன ஓடரண்டா கருப்பு நீலம் சிவப்பு, கருப்பு நீலம் சிவப்பு, இந்த ஓர்டர் எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். கருப்பு நீலம் சிவப்பு, இந்த ஓர்டர் கருப்பு நீலம் சிவப்பு. சரி, இப்ப கருப்பு நீலம் சிவப்பு ஓர்டர்ல 155 இருக்கு. இப்ப நீங்க 3 நிறம் இருந்தா 3 அழைக்கிறீங்க. 5 5 3 15, 5 3 15,
மீதி இல்ல. 5 கீழே இறக்குவோம். 5லையும் 3 3 ஒரு தரம், ஒரு 3 3 2 மீதி. இப்ப என்னன்னு சொன்னா 51 வருகுது. அந்த 51 அர்த்தம் என்னண்டா கருப்பு 51, நீலம் 51, சிவப்பு 51. 2 மீதி வருகுது. அப்ப முதல்ல இதுக்கொண்டு இதுக்கு இல்லை. அப்ப இது எத்தனைன்னு சொன்னா 52, இது 52, இது வந்து 51. இது 52, இது 52, இது 51. இப்ப குறைவாக உள்ளது எது கேட்டி? குறைவாக என்று சொன்னா எது வரும் என்று சொன்னா சிவப்பு நிறம் தான் குறைய இருக்கு. சிவப்பு வந்து குறைய இருக்குது. அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு சொன்னா சிவப்பு கொடி நிறம் என்கிறது வரும். அப்ப இதுக்கு வந்து சிவப்பு. அடுத்தது 12வது 30 மீட்டர் உயரமான கிணற்றின் அடியிலிருந்து தவளை மேல் நோக்கி ஏறும்போது ஒரு பாய்ச்சலில் 5 மீட்டர் பாயும் அதே நேரம் 2 மீட்டர் சறுக்கு. அப்ப இதுல எத்தனை 30 மீட்டர் உயரம், 5 மீட்டர் ஏறினா 2 மீட்டர் சறுக்கு. அப்ப இதுக்கு நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இதை நாங்க எப்படி செய்யலாம் சொன்னா கிணற்றின் அடியிலிருந்து 30 மீட்டர் உயரத்துல, அப்ப மதுரை உயரம் எத்தனை உயரம், அடுத்தது எத்தனை ஏறுவது, எத்தனை சறுக்குவது, எத்தனை ஏறுவது எத்தனை சறுக்குவது என்று நாங்க படிச்சிருக்கோம். அப்ப இதை பார்த்தீங்க சொன்னா எத்தனை 30, அதுல உயரமா கிணற்றின் உயரம் 30, ஏறுது 5, எத்தனை சறுக்குதுண்டா 2. இப்ப என்ன செய்யற, இதுல இருந்து இதை கழிக்கிற பிரிக்காடம், இதுல இருந்து இதை கழிச்சு. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சா 30ல இருந்து 2 போனா 28, 5ல இருந்து 2 கழிக்கணும், 5ல இருந்து 2 கழிச்சு பிரிக்கிற, இதுல இருந்து பிரிக்கிறது 5ல இருந்து 2 கழிச்சா 3, 3ஆல பிரிக்கிறோம். இதுல இருந்து இதை கழிச்சு வாரது 28, இதுல இருந்து இதை கழிச்சு வாரது 3, அந்த 3 இதால பிரிக்குது. இப்ப 28 3ஆல பிரிக்கக்குள்ள என்ன வரும், 7 3 இல்ல 9 3 27, 1 மீதி. இப்ப 1 மீதி வந்தா, மீதி வரலன்னு சொன்னா அந்த இது அப்படியே போட்டு, மீதி வரும்னு சொன்னா இதோட 1 கொட்டுவோம், இந்த அறிக்கத்தோட 1 கொட்டுவோம். 1 மீதி வந்தாலும் சரி, 2 மீதி வந்தாலும் சரி, 3 மீதி வந்தாலும் சரி, 5 மீதி வந்தாலும் சரி, எத்தனை மீதி வந்தாலும் மேல உள்ளத்தோட 1 கொட்டுவோம். அப்ப மேல 9 இருக்கு, 9ஓட 1 கூட்டினா 10வது தடவை என்கிறது விடையாக நமக்கு கிடைக்கும். இதுக்குரிய ஆன்சர் வந்து 10வது தடவை. அடுத்தது குமாரி ஒரு வரிசையில முன்னாலிருந்து 10வதாக நிற்கிறாள். அவளுக்கு முன்னிருந்த இருவர் வேறு தேவைக்காக வரிசையை விட்டு விலகிச் சென்றார்கள். சென்றபின் அவளே வரிசையின் மத்தியிலாக வந்தாள். ஏனெனில் தற்போது வரிசையில் உள்ளவர்கள் எத்தனை பேர்? குமாரி என்னன்னு சொன்னா இப்ப வரிசையில ஒன்றுல நிக்கிறா. குமாரி என்கிறவ வரிசை ஒன்றுல நிக்கிறா. இப்ப எத்தனையாவது நிக்கிறா சொன்னா 10வதா நிக்கிறா. 10வதா நிக்கிறா. இப்ப முன்னால இருந்து பார்க்கல 10வது 2 பேரு வரிசையில நிக்கிறார்கள், போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு அந்த அவன் நிக்கிற இடம் நிக்கிறதுனால சரியா அவதான் நடுவுக்கு நிக்காவா. அப்ப அந்த இப்ப எத்தனை பேரு நிக்காங்க என்று சொன்னா ஏற்கனவே 10வது ஆளா தான் இவ இருந்து 2 பேரு போனா அப்ப 8வது ஆளா அவ நிக்கா. 2 பேரு போனா 2 பேரை கழிச்சு விட்டா இப்ப எத்தனை 8வது ஆளா நிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10, 10வது ஆளா நிக்கிறேன். இதுவும் போயிட்டு 2ம் போயிட்டு போனா எத்தனையாவது ஆள், 1வது 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது 8வது. அப்ப அவன் நிக்கிற இடம் வந்து 8வது இடம், அதுதான் நடுவுக்கா. அப்ப இதுதான் நடுவுக்குன்னு சொன்னா 8வது நடுவுக்கண்டா இதுக்கு முன்னுக்கு 7, இதுக்கு பின்னுக்கு 7, அப்பதான் நடுவுக்கண்டு வரும். ஆகவே இப்ப அவங்க போனதுக்கு பிறகு அந்த லைன்ல எத்தனை பேர் என்று கேட்டா 7 7 14, அவையோட சேர்த்து 15, 15 பேர் என்று ஆன்சர் கிடைக்கும். எத்தனை பேர்? 15 பேர். உள்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் 7ஐ தவிர ஏனையவை சிவப்பு.
7 தவிர ஏனையவை சிவப்பு, 6 தவிர ஏனையவை நீலம், 7 தவிர ஏனையவை ஊதா. என்னிடமுள்ள குடைகள் இவ்வளவுத்தையும் கூட்டுங்க. 14 6 20. இப்ப இங்க 3 கலர்ல இருந்தா 2ஆல பிரிக்கணும். 2ஆல பிரிச்சா மொத்தம் 10. மொத்தம் என்னிடமுள்ள குடைகள் எத்தனைன்னு சொன்னா 10 குடை இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு சிவப்பு சொல்றேன். அப்ப சிவப்பு எத்தனை வரும்? 7 தவிர. அப்ப 10ல இருந்து 7 கழிச்சீங்கன்னா சிவப்பு 3. அடுத்தது 6 தவிர நீலம். அப்ப நீலம் எத்தனை வரும்னு சொன்னா 4. எப்படி? 10ல இருந்து இந்த 6 கழிச்சீங்கன்னா 4. அடுத்தது ஊதா. 10ல இருந்து இந்த 7 கழிச்சீங்கன்னு சொன்னா 3. அப்ப எத்தனை இருக்குது? 3 3 6 4 10. மொத்தம் 10 இருக்குது. ரைட். 7வது மீட்டலுக்கான விடைகள் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றன. பயிற்சி இல்லாதாக்கு அந்த வீடியோ திருப்பி திருப்பி போட்டு அடிக்கடி நீங்கள் பயிற்சி விட்டுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.